ஆஸ்திரேலிய அரசாங்கத்தின் உதவியுடன் ஸ்கில்ஸ் ஃபார் இன்க்ளூசிவ் growth நிகழ்ச்சி திட்டம் வழங்கும் கோழி பல அற்புதமான உணவுகளுக்கு இணை மூலப்பொருள். இதை சமைக்க பல வழிகள் உள்ளன. இது பேன் ஃப்ரை, ஸ்டர் ஃப்ரை ஆக இருக்கலாம். அதை வறுத்து சுடலாம் அல்லது வறுத்தெடுக்கலாம். இதை ஒரு சுவையான இலங்கை கறிக்கு கூட மாற்றலாம். இந்த வீடியோவில் ஒரு கோழியின் அடிப்படைகளை நாம் பார்க்க போகிறோம். ஒரு கோழி எப்படி வெட்டுவது, ஒரு ஃப்ரெஞ்ச் ஸ்டீம் செய்வது எப்படி, ருசியான சிக்கன் ஸ்டாக் செய்வது எப்படி என்று நாங்கள் பார்ப்போம். முதலில் ஒரு கோழியை 8ஆக வெட்டுவது எப்படி என்பதை காண்பிப்பேன். இங்கே காலிலிருந்து ஆரம்பிக்கலாம். ලෙක් දෙක මෙම ගැලවුවයන් පස්සේ ඊට පස්සේ අපි කපනවා இது போன்ற கால்களை அகற்றிய பிறகு වින්ලට් එක. நாங்கள் சிறகுகளை வெட்டுவோம். වින්ලට් එක කැපුවයන් පස්සේ මෙතනින් මෙම පල්ලයට ගිහිල්ලා මෙතනින් කපලා මෙතනින් பின்னர் இங்கே வெட்டினோம். බ්‍රෙස් දෙකම මතු කරගන්නවා. කාකස් බෝන් එක ඊට පස්සේ මේක 1 பின்னர் இது 4இல் 1, 1 முதல் 8 வரை செய்ய. මෙතනින් කැපුවා ටයි ලෙක් ටයි இதை இங்கே வெட்டுகிறோம். பின்னர் மார்பு பகுதிகள் நடுவில் இருந்து இப்படி பிரிக்கிறோம். බ්‍රෙස්ට් එකත් අපි දෙකට කැපුවා. මම දැන් පෙන්වන්න යන්නේ මේ எலும்புகள் இல்லாமல் ஒரு காலை எப்படி வெளியே எடுப்பது என்பதை இப்போது நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். இங்கே மற்றொரு காலில் நாங்கள் பிரெஞ்சு வெட்டுவோம். ගලවන්න කියලා. ඒක තමයි මම මේකෙන් පෙන්වන්නේ. මුලින් මෙන්න මේ විදිහට ලෙග් එක இந்த 2 மார்பு பகுதிகளை எவ்வாறு அகற்றுவது என்பதையும் இங்கே காண்பிக்கிறேன். මේම කැපුවා. முதலில் நாம் இது போன்ற கால்களை அகற்றிவிட்டு பின்னர் இது போன்ற சிக்கன் விங்லெட்களை வெட்டுறோம். பின்னர் 2 மார்பகங்களையும் பிரிக்கிறோம். මැද්දම මේ චිකන් බ්‍රෙස් දෙක දැන් අපි ලෙග් එකක් බෝන්ලස් කරලා இப்போது நாம் இந்த காலை எலும்பு இல்லாததாக மாற்றப் போகிறோம். ඊට පස්සේ ලෙග් එකට එනවා. ලෙග් එකටත් ඒ වගේ ලයින් එකක් මෙම ගිහිල්ලා පීය කකුල් තියෙන කට්ට දිගේ යවන්න ඕන. මේකත් ඒ වගේම මේ පැත්තට කපලා முதலில் நாம் தொடையிலிருந்து வெட்ட ஆரம்பித்து பின்னர் காலுக்கு செல்ல வேண்டும். பின்னர் நாம் கத்தியை காலின் எலும்பு முழுவதும் இயக்க வேண்டும். මෙම කැපුවම මතු කරගන්න ඕන. நாம் இதை இப்படி வெட்ட வேண்டும். තව පොඩි කට්ටක් තියෙනවා. ඒකත් වෙන් කරගෙන උඩත් තියෙනවා කට්ටක්. இங்கே நீங்கள் ஒரு சிறிய எலும்பையும் மற்றொரு எலும்பையும் அங்கே காணலாம். වෙනවා.
මැද මෙන්න මෙතන කට්ටක් ඒ කට්ටත් அவற்றை நாம் அகற்ற வேண்டும். இங்கே நடுவில் ஒரு எலும்பு உள்ளது, මේ ටික அதுவும் அகற்றப்பட வேண்டும். මේ විදියට තමයි අපි චිකන් ලෙග් එකක් බෝන්ලස් කරන්නේ. ෆ්‍රෙන්ච් කට් එකට මේක කපනවා නම් கோழிக்காலை எலும்பு இல்லாததாக ஆக்குவது இப்படித்தான். මේම වටේ ලයින් එකක් ගහලා සුද්ධ කරගන්න ඕන. நாங்கள் பிரெஞ்சு வெட்டு செய்யும் போது முதலில் இந்த காலை வெட்ட வேண்டும். இப்போது இங்கே எலும்பை அகற்றுவோம். මෙන්න මේ විදියට සුද්ධ කරගෙන ඊට පස්සේ මේ කට්ට ගලවනවා මෙතනින්. காலை நீக்கிய பின் சருமத்தை அடியில் வெளிப்படுத்த நாம் நன்கு துடைக்க வேண்டும். ඕන්න ගලවනවා. ගලවලා ඉවරලා මේකෙන් ක්ලීන් කරගන්න ඕන. நாம் இந்த காலை நிரப்பி சாப்பிடலாம். මේක මතු කරගන්න ඕන. මේන් අපිට පුරවන්න පුළුවන්. පුරවලා මේ විදියට ගන්න පුළුවන්. මේක තමයි ෆ්‍රෙන්ච් ලෙග් කට් එක. එතකොට මේක සම්පූර්ණයි. අපි බ්‍රෙස්ට් එක උනත් මේ විදියට සුද්ධ කරගන්න. இது பிரெஞ்சு கால் வெட்டு. இப்போது இது முடிந்தது. இது போன்ற மார்பகத்தை கூட நாம் வெட்ட முடியும், எலும்பை நாம் வெளிப்படுத்த விரும்பினால். මේ විදියට මතු කරගන්න පුළුවන්. இது போன்ற செயல்களை நாம் செய்யலாம். මේකට එයාලයින් කට් කියලා කියන්නේ චිකන් බ්‍රෙස්ට් එකට ලෙග් එක இது பிரெஞ்சு வெட்டு, இது சாதாரண கோழி மார்பகம் மற்றும் இது எலும்பு இல்லாத கோழி. කරම බෝන්ලස් චිකන්. අපි දැන් හදන්න යනවා චිකන් ස්ටොක් එක. இப்போது நாம் ஒரு சிக்கன் ஸ்டாக் தயாரிக்க போறோம். முதலில் நாம் இந்த கோழி எலும்புகளை கழுவ வேண்டும். ඇතුලේ තියෙන ජරාවල් ඔක්කොම අයින් කරලා හොදලා ඉවර වෙලා பின்னர் நாம் பாத்திரத்தில் தண்ணீரில் மீண்டும் சூடாக்க வேண்டும். වතුර පුරවලා වතුර එක නටන கண்ணீர் கொதிநிலைக்கு வரும்போது கோழி எலும்புகளை சேர்க்கிறோம். වතුර එක නටනවා. දැන් බොයිලින් පොයින්ට් කියලා කියන්නේ. දැන් මම ඇඩ් කරනවා මේ චිකන් அனைத்து கோழி பாகங்களையும் சேர்த்த பிறகு දැන් කටු ටික දැම්මයින් පස්සේ ඒකේ රස්නේ පොඩක් මද රස්නයක් 10 நிமிடங்களுக்கு பிறகு மேற்பரப்பில் வந்த நுரையை தவிர்க்கலாம். ඒක උතුරන්න. ඒ උතුරනකොට நுரைகளை எடுத்த பிறகு நாம் காய்கறிகளை சேர்க்கலாம். පෙනත් එක්ක තෙලු ජරාවල් ඒවා අපි අයින් කරලා ඉවරලා ඊට පස්සේ අපි එකතු කරගන්නවා මේ එළවලු. මම දැන් එළවලු එක කපලා இப்போது நான் காய்கறிகளை தயாரிக்க போறேன். මේ එළවලු සාමාන්‍යයෙන් ලොකු அவற்றை பெரிய துண்டுகளாக வெட்ட வேண்டும். මේක இது லீக்ஸ். ලීස් එකයි ඊට පස්සේ இது கேரட். කැරට් එක මේ වගේ கேரட்டை பெரிய துண்டுகளாக வெட்டுவோம். දෙපට කපලා මේ විදිහට ලොකුවට කපා ගන්න. දැන් මේ එළවලු ටික හොඳට காய்கறிகளை நன்கு கழுவி இதை போல பெரிய துண்டுகளாக வெட்டுகிறோம். අපි ලොකුවට කපලා දැන් අර චිකන් එකත් ලෑස්ති වීගෙන එන්නේ. එතකොට இது வெங்காயம், කල්දිරි செலரி. සුදුරුණු පියෙන් මේ විදිහට පොඩි කර நாங்கள் அவற்றையும் வெட்டுகிறோம். பின்னர் நாம் பூண்டை உடைக்கிறோம். ඔයගොල්ලන්ට පේනවා ඇති මේ පෙන இங்கே நீங்கள் நுரை காணலாம். நாம் அவற்றை தவிர்க்க வேண்டும். இது சுத்தமாக இருக்கிறது என்று பாருங்கள். அது வெள்ளை மற்றும் பழுப்பு நிற நுரை அனைத்தையும் நாம் அகற்ற வேண்டும்.
இது மிகவும் சுத்தமானது. இப்போது நாம் நறுக்கிய காய்கறிகளை சேர்க்கிறோம். අපිරිසිදු වෙන මොනවත් නැහැ. අපි එකතු කරගන්නවා මේ කපපු එළවලු ටික. මේ එළවලු ටික මේකට එකතු කරගෙන அடுத்து மிளகுத்தூள், ඊට පස්සේ මෙන්න මේ බේලියුස් එකෙන් කොළ 4ක් විතර අරගෙන මේකට එකතු කර ගන්නවා. ඊට පස්සේ පෙපර්කෝන්, මේ පෙපර්කෝන් එකත් අපි එකතු කර ගන්නවා. ඊට පස්සේ ලුණු ස්වල්පයකුත් එකතු කර ගන්නවා. சிறிது உப்பும் சேர்க்கிறோம். එකතු කරගෙන பின்னர் 10 நிமிடங்கள் கொதிக்க விடவும். එළවලු ටික හොඳට තැම්බෙන්න දැන් காய்கறிகளை நன்கு வேக வைத்ததை இப்போது நீங்கள் காணலாம். ඒකේ තියෙන එළවලු ඔක්කොම හොඳට තැම්බිලා තියෙනවා. දැන් අපි ඒකේ චිකන් ස්ටොක් එකේ බාන්න කලින් අපි මේ වගේ அடுத்து நாம் இதை போன்ற சீஸ் கெட்டை பயன்படுத்துகிறோம். දාලා එතකොට රොඩු ගොඩක් දුරට යන්නේ மீதமுள்ள திடப்பொருட்களை வெளியேற்றுவதற்காக வடிகட்டி வழியாக கிண்ணத்தில் ஊற்றவும். இப்போது இது சிக்கன் ஸ்டாக். வெப்பத்தை 40 செல்சியஸாக குறைக்கும் வரை இதை நாங்கள் விட வேண்டும். இப்போது இதை குளிர்சாதன பெட்டியில் வைக்கப் போகிறோம். පොඩක් එළිය තියලා මේක සෙන්ටිග්‍රේඩ් 40 பின்னர் இது கெட்டியாகி எண்ணெய் மேற்பரப்பில் வரும். විදියකට பின்னர் அதிகப்படியான கொழுப்பை அல்லது எண்ணெயை நாம் வெளியேற்றலாம். ටික පාවෙනවා අපිට අයින් කරගන්න පුළුවන්.